ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஃபுட் ட்ரையல் சேனல். நம்ம இந்த வீடியோவில் தேங்காய் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நான் 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ண மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வறுக்க தேவையில்லை. இது ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவு கொஞ்சம் நரன்னு இருந்தால் போதும் நமக்கு. இப்போ ஒரு பேனில் நான் 200 ml நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் 100 ml தேங்காய் பால் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்கிட்ட இல்லை, அதனால் நான் 200 ml நார்மல் வாட்டரை எடுத்திருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதும் 400 கிராம் சுகர், ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா டிசால்வ் ஆகட்டும். சுகர் நல்லா கரைஞ்சி கொதி வர மாதிரி இருக்கும்போது நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் பூவை இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சர்க்கரை பாகு இதோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காவே ஆயில் கண்டென்ட்டு தான், அதனால் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ப்யூர் கோகோனட் ஆயில் 2-3 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை பாகை தேங்காய் பூ அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே போட்டோன்னா கட்டி பட்டுரும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ரவை நம்ம முன்னாடியே போட்டோன்னா அது அந்த பாகில் கொஞ்சம் வெந்துட்டு இந்த தேங்காய் பூவில் மிங்கிள் ஆகாது. அது தனியாக கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தேங்காய் பூ போட்டதுக்கப்புறம் நம்ம ரவையை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பாகு சுண்ட சுண்ட தேங்காய் கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கொஞ்சம் அடி பிடிக்க பார்க்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. அந்த பாகு கெட்டி ஆக ஆக நமக்கு திக்காக வந்துடும். தேங்காய் பூ ரவையும் வெந்து இது எல்லாமே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஆற வைக்கணும். மினிமம் இது 3 to 4 hours ஆகுது. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி பீஸாக அந்த மாதிரி கொண்டு வர முடியும். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா 100 கிராம் சுகரை லெஸ் பண்ணிவிட்டு 100 கிராம் ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கான தேங்காய் மிட்டாய் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.